Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்னது உண்மை தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தலைமுடி கொட்டுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் லேடிஸ்க்கு பரவலாக இப்போ ரீசெண்டாக அதிகமாக இந்த விஷயம் பேசப்படுது. எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முடி வளர்கிறதுல முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதுதான் மெயினான விஷயம். அது நீங்கள் ப்ராப்பராக இல்லைன்னா உங்கள் முடி கொத்தாக கொட்டும். அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே சிலர் சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு முடி நல்லா தான் இருக்குது, ஆனால் லென்த்து வரல, இதுக்கு மேலே வளர மாட்டேங்குது, இருக்கிற முடி மெலிசாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறீங்க. அதுக்கான ஃபுட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பயிறு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. முளைக்கட்டின பயிறு, பசலைக்கீரையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் பேசிக்கான விஷயங்களை சொல்கிறேன். பசலைக்கீரை பொதுவாகவே அயன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒன்று. இமீடியட்டாக உங்கள் ஃபுட்டில் நீங்கள் சேர்க்கும்போது உடனேவே உங்களுக்கு அதனுடைய அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் அது. இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி ப்ளஸ் அயன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. முடியோட ஈரப்பதத்தை அதிகப்படுத்துறதுக்கும் முடிக்கு தேவையான ஆக்சிஜனை க்ரியேட் பண்ணி அதோட கொலாஜின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பசலைக்கீரையை வாரத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் இன்டேக் பண்ணுங்கள். நாட் ஓன்லி பசலைக்கீரை, எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகள் வாரத்தில் ஒரு 2 to 3 டைம்ஸ் இன்டேக் பண்ணுற மாதிரி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நெல்லிக்காய். நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் மெயினாக முடிக்கு ஏன் அப்படின்னா, இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர் வர்றதையும், ப்ரீமெச்சூர் ஹேர் வர்றதையும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி நல்லா பிளாக்காக இருக்கணும். அதாவது ஒரு சிலருக்குலாம் செமட்ட முடியாக இருக்கும். அவங்க நெல்லிக்காய் பவுடர் எடுத்துகிட்டு வரது மூலயமா, இல்லை நெல்லிக்காவை சாப்பிட்றது மூலயமா அவங்களுக்கு ஹேர் டெக்ஸ்சரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொத்தாக கொட்டுது, வேரோட கொட்டுதுன்னெலாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நெல்லிக்காய் ஒரு சூப்பர் ரெமெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு இதுலேயும் அயன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டினும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஹேரோடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. வீக்லி ஒன்ஸ் இதையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். மேற்கொண்டு இதை பற்றின விஷயங்கள் தெரியணுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் இன்டேக் பண்ணதுனால தான் எனக்கு இன்னுமே என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வர மூலியமாகவே நிறைய சேஞ்சஸ் நம்ம உடம்புல நம்மள ஸ்கின்லேருந்து, ஹேர்லேருந்து, நெயில்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். விசிபிளாக குழந்தைங்களுக்கும் நம்மளால் அதை கொடுக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அண்ட் பிளட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிக்கு தேவையானது இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பிளட்டு இருக்கணும். என்ன சொல்கிறது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட்டு போனால் தான் அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து ஹேருக்கு போகும். ஸோ பிளட்டு போகலை அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் நமக்கு போக வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹேரு, நெயில்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா டெட் செல்ஸு. நம்மளுக்கு ப்ராப்பராக செல்ஸ் க்ரோ ஆகி அது டெட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். முடியும் சரி, நகமும் சரி நல்லா வளரும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட்டு கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். அது நீங்கள் மெடிக்கல் வைஸ் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான நட்ஸ் உருண்டை. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் சில பேசிக்கான இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அது தனித்தனியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு முடியாது, நமக்கு டைம் இருக்காது. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, டெய்லியும் அதை நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ அப்லோட் கூட பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு லட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா என்னோடய சேனலில் லாங் ஹேர் கேர் டிப்ஸ்னு இருக்கும், அந்த
ப்ளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்கிறதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இருக்கும். ஸோ அதில் நான் என்னென்ன நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஹேருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்று எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து 1 கொடுக்கலாம், பெரியவங்க வந்து 2 கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் டெய்லி 1ங்கிறது கம்பல்சரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஃபோட்டோ வந்து கிடைக்கல, அதனால் சிக்கனோட எக்கு வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் நினச்சிக்காதீங்க, சிக்கனும் நல்லது தான், பட் ஆனால் அளவு தான் எதுவுமே. அது வந்து ஹீட் க்ரியேட் பண்ணும், ஹீட்னால கூட முடி கொட்டும், அதனால் அதை வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். எக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 எக் ஒயிட் எடுத்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா 3 எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல் எக்கு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 2 எக் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த எல்லோவோடையும் சேர்த்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் இன்னும் அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால்னால் குட் கொலஸ்ட்ரால் தான், அது வந்து பேட் கொலஸ்ட்ரால் இல்லை. குட் கொலஸ்ட்ரால் நீங்கள் அதிகமாக கொடுக்க தான் உங்களோட பேட் கொலஸ்ட்ராலும் வந்து கம்மியாகும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு எக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் பேக்கும் எக்கில் வந்து போட்டிருக்கோம், எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். எக்கு பேக்கை வந்து கண்டினியூஸாக போட்டு வர்றது மூலிமா முடியோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து முடி மெலீஸாக இருக்குது, இப்படி இழுத்தா உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி இருக்கவங்கலாம் எக் பேக் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹேரோடைய அந்த வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இன்டேக்கும் பண்ணிக்கோங்க, அவுட்டர் வேர்ட் நீங்கள் மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் வந்து பொதுவாகவே நம்ம ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து அயன், ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் A, C, B இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முடிய இன்னராகவே வந்துட்டு பிளாக்காகவும் திக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, கருவேப்பிலை வந்து மெல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபுட்டில் வரும் இல்லையா அந்த கருவேப்பிலை, எண்ணி 10 இலை அப்படின்னு டெய்லி வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம், ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து முடிக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டெய்லி ஃபிஷ் இன்டேக் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி நல்லா நீட்டாக பளபளன்னு இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து நிறைய தேவையான புரதங்கள்லாம் இருக்குது, ஹீட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃபிஷ் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கண்ணெலாம் பொங்கியிருக்கும், அந்தளவுக்கு உடம்பு வந்து கூல் பண்ணும். ஸோ ஹீட்னாலையும் ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறவங்களுக்கு, கொத்தாக முடி கொட்டுது அப்படின்ற மாதிரி இஷ்யூ இருக்கவங்களுக்கு ப்ராப்பராக என்னென்ன தேவை அப்படின்னு சூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இது போக நான் வந்து பேசிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறேன். ஆரஞ்சு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பனானா வந்து இன்டேக் பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஆரஞ்சு எடுக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளட் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா ஹேருக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். பொட்டாசியம் இருக்கிற பனானா எடுத்துக்கும் போது என்னென்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா லாங்குக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டு ஹேர் பேக்கும் போட்டு பாருங்கள், சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற ஃபுட் எல்லாமே இல்லாமல் இன்னும் சில ஃபுட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நார்மலாக வந்து கீரை வகைகள் இருக்கு இல்லையா, அது நிறைய எடுத்துக்கோங்க. பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, ஆப்பிள், வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் முளைக்கட்டிய பயிறு, தானிய வகைகள், இதெல்லாமே வந்து பேசிக்காக நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிட்டு வரும் மூலயமா உங்கள் லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக இருக்கும். அது மூலயமா உங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த்தையும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எப்போவுமே மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹை டோசேஜ் வந்து கொடுப்போம். அட் த சேம் டைம் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இதெல்லாம் சொல்லிட்டேங்கிறதுக்காக டெய்லி நிறைய இன்டேக் பண்ணுறது தயவு செய்து தடுத்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே அளவாக இருக்கிறது தான் நல்லது. அளவுக்கு மீறி போகும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து அது வேறு ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும், சரியா? அதனால் அந்த மாதிரி யாரும் இன்டேக் பண்ணாதீங்க. இப்போ நெல்லிக்காய் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சிஸ்டர் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு பெரியவங்கன்னா 2 பீஸ், அதாவது அந்த ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணிங்கன்னா 4லேருந்து 5 ஸ்லைஸ் வரைக்கும் வரும். அதை வந்து பெரியவங்கன்னா 2 பீஸ், குழந்தைங்கன்னா ஒரே ஒரு பீஸ் ஃபுல்லாக அந்த ஃபுல் டேக்கு டெய்லியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க, நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெடிக்கல் வைஸ் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஸ்டீராய்டு மாதிரி, அதாவது
திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் டைஃபாய்டு இந்த மாதிரியான அது ஃபீவர் மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு ஹெவியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அதனோட சைட் எஃபெக்டாக கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் க்ரோத் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ மேற்கொண்டு மெடிக்கல் வைஸ் என்னென்ன பண்ணலாங்கிறதையும் ஃப்யூச்சர் வீடியோஸில் போட போகிறேன். அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை விசிட் பண்ணி லாங் ஹேர்டு பிரின்சஸ் இளவரசிங்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலான வீடியோவும் இருக்கும். மறக்காமல் அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Illa. See you on next video. Thank you. Bye-bye.